ஹாய் வியூவர்ஸ். போன வருஷம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக தமிழில் 275 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் டைரக்டாக ரிலீஸ் ஆன படங்களும் உண்டு, டப்பிங் படமும் இருக்குது, ஓடிடியில் ரிலீஸ் ஆன படமும் சேர்ந்தது தான். இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் நமக்கு ஒரு சில படங்கள் தான் நல்லா நினைவில் இருக்குது. இதுவும் ஒரு லாட்ரி மாதிரி தான். நம்ம வாங்கின லாட்ரி டிக்கெட்டுக்கு பரிசு விழுமா விழாதான்னு தெரியாத ஒரு சஸ்பென்ஸில் இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஒரு பட டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்கும். ரேஸில் இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. வந்த பிறகு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் ஒரு முடிவுக்கே வர முடியும். இவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் படங்கள் வர்றது குறையவே இல்லை. ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் நல்லா கலெக்ஷன் வருமா? இதுவும் நிச்சயம் இல்லை. இதுக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2 படங்கள் தான் உதாரணம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சத்தமே இல்லாமல் நிறைய மலையாள படங்கள் நல்லா ஓடுது, சின்ன பட்ஜெட் படங்களும் சக்க போடுது. அப்போ என்னதான் பண்றது? ஒரு நல்ல கதை, கதையே இல்லைனாலும் ஒரே ஒரு சின்ன ஹூக்கை வச்சுக்கிட்டு திரைக்கதை சிறப்பாக இருந்தால் படம் கண்டிப்பாக வெற்றி படமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதையும் போன வருஷம் நாம பார்த்தோம். பல சின்ன பட்ஜெட் படங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. 2024ஆம் வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களோட தரவரிசையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ரிவர்ஸ் ஆர்டர்லேயே பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கடைசி உலகப்போர். இந்த படத்தோட டைரக்ஷன், கதை மற்றும் மியூசிக்கை பண்ணினது ஹிப்ஹாப் தமிழாங்கிற ஆதி. எடிட்டிங் பிரதீப்பும், சினிமாட்டோகிராஃபி அர்ஜுன் ராஜும் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் ஆதியை தவிர நாசர், நட்டி, அங்கஹா, தலைவாசல் விஜய் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. 2028ஆம் ஆண்டு ஐநா சபையிலிருந்து சில நாடுகள் விலகி சீனாவின் தலைமையில் ரிப்பப்ளிக் என்ற மற்றொரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதனால் உருவாகும் 3ஆம் உலக போரில் இந்தியா எந்த அமைப்பிலும் சேராமல் நடுநிலையோடு இருக்க ரிப்பப்ளிக் நாடுகள் இந்தியாவை கடுமையாக தாக்குறாங்க. இதிலிருந்து எப்படி இந்தியா மீண்டு வருது, இதுதான் கதை. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டிமாண்டி காலனி 2. ஒரு திகில் திரைப்படம். படத்தோட கதை மற்றும் டைரக்ஷன் அஜய் ஞானமுத்துவும், எடிட்டிங் குமரேஷும், இசை சாம் சிஎஸும், சினிமாட்டோகிராஃபி ஹரிஷ் கண்ணனும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா, அருண் பாண்டியன், முத்துக்குமார், மீனாட்சி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக தான் இந்த படம் வந்திருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கருடன். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். நட்பு, காதல், குரோதம் இப்படி பல சுவைகளை கொண்ட படமா இது இருந்தது. துரை செந்தில்குமார் கதை எழுதி டைரக்டும் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரதீப்பும், சினிமாட்டோகிராஃபி ஆர்த்தர் வில்சனும் பண்ணியிருக்காங்க. இசை யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வேட்டையன். அதிவேகமாக தீர விசாரிக்கப்படாமல் கொடுக்கப்படுற தண்டனையும் தவறானது. இதை சூப்பர் ஸ்டாரை வச்சு சொல்லியிருக்காரு ஞானவேல். கதையும் டைரக்ஷனும் ஞானவேல் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஃபிலோமின் ராஜும், சினிமாட்டோகிராஃபி கதிரும், மியூசிக் அனிருத்தும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பஹத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரீத்திகா சிங், துஷாரா விஜயன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிளாக். இந்த படம் கோஹரன்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல். பாலசுப்ரமணியன் கதை மற்றும் டைரக்ஷனும், எடிட்டிங் ஃபிலோமின் ராஜும், மியூசிக் சாம் சிஎஸும், சினிமாட்டோகிராஃபி கோகுல் பெனாயும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜீவா, பிரியா பவானி சங்கர், விவேக் பிரசன்னா, யோக் ஜேபி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தங்கலான். கதை மற்றும் டைரக்ஷன் பா ரஞ்சித்தும், எடிட்டிங் செல்வாவும், மியூசிக் ஜிவி பிரகாஷும், சினிமாட்டோகிராஃபி கிஷோர் குமாரும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விக்ரம், டேனியல், பார்வதி, மாளவிகா மோகன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல தங்க சுரங்கம் தேடுறத பற்றின கதை தான் இது.
4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வாழை. வாழைத்தார் ஏத்திக்கிட்டு போற ஒரு லாரி விபத்துல சிக்கி பல பேர் அதுல இறந்து போறாங்க. இந்த பின்னணியில தான் இந்த கதை நகருது. கதை மற்றும் டைரக்ஷன் மாரி செல்வராஜும், எடிட்டிங் சூரிய பிரதாமனும், சினிமாட்டோகிராஃபி தேனி ஈஸ்வரம், மியூசிக் சந்தோஷ் நாராயணனும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பொன்வேல், ராகுல், கலையரசன், நிக்கிலா விமல் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மெய்யழகன். கதை மற்றும் டைரக்ஷன் பிரேம்குமாரும், எடிட்டிங் கோவிந்தராஜும், மியூசிக் கோவிந்த் வசந்தும், சினிமாட்டோகிராஃபி மகேந்திரன் ஜெயராஜும் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த பூர்வீக வீட்டை சொத்து பிரச்சனையால இழக்கிறாங்க அரவிந்த் சாமியின் குடும்பம். இதனால தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு போய் 22 வருஷங்கள் கழிச்சு உறவுக்கார தங்கையின் திருமணத்துக்காக மீண்டும் ஊருக்கு வர்றாரு அரவிந்த் சாமி. இத மிக அழகா சொல்லியிருக்காரு பிரேம்குமார். இந்த படத்துல கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ராஜ்கிரண் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது அமரன். இந்திய ராணுவத்துல 44வது ராஷ்டிரிய ரைஃபிள் பிரிவை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் சோபியன் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் சுட்டு கொல்லப்படுறார். அவரின் குடும்ப வாழ்க்கை, இராணுவத்தில் அவரின் பங்களிப்பு என அவரின் மனைவி இந்து ரெபேக்கா வர்கீஸின் வார்த்தைகள் மூலமாகவும் அவரின் வழிகளை பேசியிருக்கிறது ராஜ்குமார் பெரியசாமியின் அமரன். கதை மற்றும் டைரக்ஷன் ராஜ்குமார் பெரியசாமியும், எடிட்டிங் கலைவாணனும், இசை ஜி.வி. பிரகாஷும், சினிமாட்டோகிராஃபி சாயும் இணைந்து உருவாக்கியுள்ளனர். இந்த படத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ராகுல் போஸ், போனா அரோரா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது 2 படங்கள். எவ்வளவு அனலைஸ் பண்ணினாலும் இந்த 2 படங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதுல 2வது படமா வர்றது லப்பர் பந்த். தனது முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றியை கொடுத்துள்ளார் தமிழரசன் பச்சமுத்து. நேர்த்தியான இயக்கத்தின் மூலம் லப்பர் பந்து திரைப்படத்தை அனைவரையும் ரசிக்க வைத்திருக்கிறார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சுவாசிகா, சஞ்சனா, பாலசரவணன், டிஎஸ்கே, ஜென்சன், தேவதர்ஷினி, காளி வெங்கட் இப்படி பல பேர் இப்படத்துல நடிச்சிருக்காங்க. இப்படத்துல விஜயகாந்தின் தீவிர ரசிகரா வரும் ஜெத்து தினேஷோட என்ட்ரிக்கு ஒலிக்கும் விஜயகாந்தின் நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் ரசிகர்களை கவர்ந்து சமூக வலைதளங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. படமும் மக்களிடையே மிக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. கதை மற்றும் டைரக்ஷன் தமிழரசன் பச்சமுத்துவும், எடிட்டிங் மதன் கணேஷும், இசை ஷான் ரோலண்டும், சினிமாட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமும் இணைந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்த முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மகாராஜா. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாததால படம் மிக சுவாரஸ்யமா இருக்கு. தன்னோட நான் லீனியர் பாணியில படமாக்கிய விதத்தில் திரைக்கதை படத்தின் வெற்றிக்கு முழு காரணமா இருக்கு. இந்த படத்துல மகாராஜாவே திரைக்கதை தான். விஜய் சேதுபதியின் அட்டகாசமான நடிப்பால மகாராஜாவா அரியணை ஏறி இருக்கிறார் சேதுபதி. கதை மற்றும் டைரக்ஷன் இயக்குனர் நித்திலன் சாமிநாதனும், எடிட்டிங் பிலோமின் ராஜும், இசை அஜ்னீஷ் லோக்நாத்தும், சினிமாட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமனும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மமதா மோகன்தாஸ், நட்டி சுப்பிரமணியம், சஞ்சனா, சிங்கம்புலி, பாரதி ராஜா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஒரு வழியா போன வருஷத்துல வெளியான தமிழ் படங்கள்ல முதல் 10 இடத்தை பிடிச்ச படத்தோட வரிசையை பார்த்துட்டோம். இது முழுக்க முழுக்க ரசிகர்கள் கொண்டாடிய படம். இது எங்களோட அனலைஸ் தான். நாங்க கொடுத்த ஒரு ரேங்கிங் தான் இது. இதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணிப்பு இருக்கும். உங்களோட டாப் 10 வரிசையை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.